வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கம்ருதீன் பார்வதிக்கு தான் கும்மாங்குத்து குத்துறாரு விஜேஎஸ். கம்ருதீன் பார்த்தீங்கன்னா, அவர் நார்மலா எதுவுமே புரியாது. இதுல வந்து ஐபிஆர் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர் பெர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க்ல பண்ணாங்கல்ல, அத சொல்லி 2 கேரக்டரா இருக்காங்க சார். கனி கேப்டன்சிய பத்தி கேட்கும்போது, எனக்கு புரியல சார், கன்ஃப்யூஸா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உனக்கு புரியலன்னா தான் நல்லது. டாஸ்க் கரெக்ட்டா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். உனக்கு எந்த டாஸ்க் புரிஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி? அந்த கேப்டன்சி டாஸ்க்லயே பார்த்தீங்கன்னா, ரூல் புக்க கையில குடுத்து படிக்க சொன்னாரு. புரிய வச்சாரு. ஆனாலும் புரியல. திரும்பவும் பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கெண்ட்லயே வந்து சுபிக்ஷா கிட்ட, அதாவது பாஸ் தரமாட்டேன்னு சொல்ட்டாங்கல்ல பார்வதிக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்வதி போயிட்டு சொல்றாங்க, "நீ வந்து ஐஸ் வச்சு உனக்கு வேணுங்கிற காரியத்த சாதிச்சு முடிச்சதுக்கப்புறம் முதுகுல குத்திருவ" அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்ட்டா அப்படின்னா, கரெக்ட்டு தான். அத தான் சுபிக்ஷா பண்ணியிருக்கிறாங்க. நேத்து விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா, கனி சைடு மட்டும் நீங்க பண்ணது தப்பு அப்படிங்கிற மாரி அத சொல்லிட்டு விட்டாரு. அத வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா அப்படிங்கிற மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க சுபிக்ஷா. மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுல பார்வதி வந்து மாட்டல. சிலர் வந்து கன்ஃப்யூஸ் ஆகுறாங்க. பார்வதி வந்து தப்பா கேம் ஆடுனா சுபிக்ஷா ஆடக்கூடாதா? அப்படின்லாம் கேட்குறாங்க. பார்வதியும் சுபிக்ஷாவும் வந்து காம்படிட்டர்ஸ் கிடையாது. ஆப்போசிட் டீம் கிடையாது. அவங்க அப்படி பண்ணாங்க, நான் இப்படி பண்றேன், இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்றதுக்கு. அங்க பார்வதி வந்து ஜட்ஜ் பண்ற இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட ஒரு டீல் போடுறாங்க. இவங்க நியாயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருந்தா சுபிக்ஷா, நான் அந்த டீலுக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்கணும். என்னை விட்டுருங்க, நான் வந்து நியாயமா எப்படி விளையாடணுமோ அதை விளையாடி நான் ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஆனா டீலுக்கு ஓகே சொன்னாங்க. ஏன்னா இவங்களுக்கு பாஸ் வேணும். நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும். அதனால டீலுக்கு ஓகே சொன்னாங்க. அந்த டீல்ல பார்த்தீங்கன்னா, பார்வதிக்கு பாஸ் குடுக்கணும். இவங்கள வின்னர் ஆக்குனா இவங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும். அந்த பவர் மூலியமா வர்ற எக்ஸ்ட்ரா பாஸ பார்வதிக்கு குடுக்கணும். இதானே டீலு. இப்போ வின்னர் ஆகிட்டாங்கல்ல, இப்போ அந்த பாஸை கொடுக்கணும்ல, கொடுக்கணும் அப்படின்போது லேபர்ஸா கியூசியா, லேபர்ஸா லஞ்சமானும் போது நான் லேபர்ஸ் பக்கம் தான் நிற்பேன் அப்படின்னு உருட்டுனாங்க பாருங்க, உருட்டு. அங்கே தான் மாட்டிக்கிட்டாங்க. லேபர்ஸ் பக்கம் நீ அம்மா, கனி வந்து லேபராக தானே இருந்தாங்க. உங்களுக்கு பாட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கல்ல, அவங்க கூட என்ன டீல் போட்டிங்க? 60-40 அப்படின்னு சொல்லிட்டு டீல் போட்டிங்களே, அதை காப்பாற்றுனீங்களாம்மா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஜெயிக்கணும்ல, அங்கே லேபர் முக்கியம் இல்லைல்ல, லேபர் எப்படி போனாலும் பரவாயில்ல, நீங்க ஜெயிக்கணும். இங்க வந்து நீங்க ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்தது பார்வதி தானே. அவங்க கிட்ட ஒரு டீல் போட்டீங்கல்ல, அதை ஏன் காப்பாற்ற மாட்டீங்கன்னு கேட்டா, லேபர் பாவம் இல்ல அப்படின்றீங்க. 2 சம்பவங்களையும் வச்சு பார்க்கும்போது, நீங்க பார்வதி சொன்ன மாதிரி தான் ஐஸ் வச்சு பேசி என்ன வேணா பண்ணி உங்களுக்கு தேவையான காரியத்தை சாதிச்சதுக்கு அப்புறம் முதுகுல குத்துற டைப்பா இருக்கிறீங்க. ஸோ அப்படிதான் சுபிக்ஷா எக்ஸ்போஸ் ஆயிருக்கிறாங்க. பார்வதி கரெக்டா அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. அதை மட்டுமே வச்சிருந்தா பரவாயில்ல. கூடவே ஒரு சனியை கூப்பிட்டு சுத்திட்டு இருக்காங்கல்ல, யாரு நம்ம கமருதீன் சாரு. அவர் என்ன தெரியுமா பண்றாரு, அங்க வந்து நீ முதுகுல குத்துற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சுபிக்ஷா சொல்றாங்க, நான் கேப்டன்ஷிப் டாஸ்க்ல வந்து நான் உன்னை மூஞ்சில தானே குத்துனேன், நேரா தானே குத்துனேன் அப்படின்றாங்க. நீ முதுகுல தானே குத்துன, மறைஞ்சிருந்து தானே குத்துன அப்படின்னு பேசுறாங்க. மறைஞ்சிருந்து குத்துறது தானே டாஸ்க் அது. ஆனால் திரும்பவும் அங்கே வர்றாங்க. அது அவ்வளோ கிளியரா இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? விஜேஸ் எல்லாம் பண்ணிட்டாருல்ல, அதோட நிப்பாட்டு இருந்தா பரவாயில்ல. இந்த கமருதீன் சொல்றா அப்படி, நான் வந்து ஜட்டி மாத்த போனேன். ஜட்டி மாத்தும் போது வந்து 2 நாளா குளிக்கல, ஜட்டி மாத்த போனேன். அப்ப வந்து நீ பின்னாடி குத்திட்ட. என்ன பேச்சு இது? துஷார் கிட்ட வந்து அந்த மாதிரி வேலை ஏன்பா செய்யமான்ற, கூட வரமான்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, நான் எங்க போனாலும் கூட வருவியா? நான் பாத்ரூம் போனாலும் பின்னாடியே வருவியா? என்ன பேச்சு இது? எப்படி இந்த ஆள்லாம் வந்து ஆக்டர் ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா எனக்கு புரியல. வாயை திறந்தா அப்படியே குப்பையா தான் வருது. என்ன பேச்சு இது அங்க? ஜட்டி மாத்தும் போது வந்து குத்திட்ட அப்படின்னு சொல்றது. இதுல இவங்க பார்வதி கிட்ட கேட்கிறாரு போல விஜய் சார், என்னம்மா சொல்றான், எனக்கு புரியல, உனக்காவது புரியுதாம்மா அப்படின்னு. எனக்கும் புரியல அப்படின்னு சொல்றாங்க. பின்னாடி அதாவது நல்லா திரும்பி பக்கத்துல கேட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்லும் போது அவங்க சீக்ரெட் மாதிரி பேச, அப்ப விஜய் வந்து கலாய்க்கிறார், ஜெயில பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. ஜெயிலையும் பாத்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரியான கேவலமான தாட்டு தான். இந்த கம்ருதனோட இருக்கிற வரை பார்வதிக்கு ஆல்ரெடி அவங்க வாயை டேமேஜ் பண்றோம். அதோட எக்ஸ்ட்ரா டேமேஜ் தான் அந்த கமருதீன் பண்ணிட்டு இருக்கிறது. பார்வதி கிட்ட இருக்கிற ஒரு சில நியாயங்கள் இருக்குல்ல, அதை கூட பார்க்க விடாம பண்றோம் அப்படி இந்த கமருதீன். அங்க 2 பேருமே, இந்த பார்வதியும் கமருதீனும் ரொம்ப ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா பார்த்து பயப்படுறாங்க. சுபிக்ஷா டைட்டில் வின்னர் ஆயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க. அதுவே வந்து இவங்க தற்குறிகள் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ பெரிய தற்குறிகள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஏன்னா இன்ட்ரோடக்ஷன் எபிசோட்ல இந்த மாதிரி ஒரு பேக்ட்ராப்ல இருந்து இந்த பொண்ணு வராங்க அப்படின்னும் போது நம்ம வாவ் சூப்பர்ல அப்படின்னு சொல்றோம். அது இன்ட்ரோடக்ஷன் எபிசோடோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா அவங்க எப்படி கேம் ஆடுறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன சம்பவங்கள்லாம் பண்ணுறாங்க, என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் அவங்களுக்கு சப்போர்ட் இல்லைங்கிறது. ஆனால் இங்கே இவங்க 2 பேரும்
அந்த இடத்துல இருந்து வரா, கஷ்டப்படுற இடத்துல இருந்து வந்திருக்கிறா, அதனால டிசர்விங் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் இவங்களை டைட்டில் வின்னர் ஆக்கிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே இந்த கம்ருதீன் அவர் வளர்னார்ல, இங்கிருந்து வர்றா கஷ்டப்படுற இடத்துலன்னு சொல்றா. நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கிறா, அவ தமிழ் லிட்ரேச்சர் தானே படிச்சிருக்கணும். ஆனா இங்க பாருங்க முடி ஸ்ட்ரைட்டன் பண்ணிருக்கிறா, மாடர்னா ட்ரெஸ் பண்றா, இதெல்லாம் தப்பு தப்பா பேசியிருந்தார்ல, வளர்னார்ல இஷ்டத்துக்கும். அது மாதிரி பண்ணிருக்கூடாதுல. அதுலேருந்து எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா பார்வதி இந்த மாதிரி சுபிக்ஷா பாச கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் அவங்க சமூகத்தையும் பிளேம் பண்ற மாதிரி பேசினாங்க. நீ எங்கிருந்து வர்ற தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கம்ருதன் அவரும் பேசியிருக்கிற அப்படி. இது நீ எங்கிருந்து வர்றங்கிறத காட்டுது. அது முதுகுல குத்துற டாஸ்க்கு. அந்த டாஸ்க்ல சுபிக்ஷா பண்ணது தப்பில்லை, எல்லாருமே அப்படிதான் பண்ணும். அதுல வந்து நீ எங்கிருந்து வர்றங்கிறத காட்டுது இது அப்படின்னு சொன்னாரு. அவங்கள சொல்லுங்க, அவங்க கம்யூனிட்டி ஏன் சொல்றீங்க, ஏன் எடுக்கிறீங்க அங்க? இப்ப ஜெயிலையும் பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு ரெண்டு பேரும் பேசினது இதுதான். இல்ல கம்ருதன் அவர் ரொம்ப உத்தமர்ல, அவர் சொல்றாரு இந்த மாதிரி கஷ்டப்படுற இடத்துல இருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு போயிடுவாங்கல்ல, இவங்க ஜெயிச்சிட்டா நாளைக்கு, அந்த மாதிரி நடக்கூடாதுல்ல அப்படிங்கிறாரு. இப்ப சுபிக்ஷா ஜெயிச்சிட்டா நாளைக்கு இதே போல கஷ்டப்படுற இடத்துல இருந்து வந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு ஏமாத்தி ஜெயிச்சிட்டு போயிடுவாங்களாம். அதை தடுக்கிறதுக்காக இந்த உத்தமன் வந்திருக்கிறாரு. இப்ப பாயிண்ட்டை ரெஜிஸ்டர் பண்றாரு. அப்படிங்களா? நீங்க தான் தடுக்க போறீங்களா? இங்க ஒரு பாயிண்ட்டையே தெளிவா எடுத்து வைக்க முடியல. அப்படியெல்லாம் அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது மக்கள். கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னா ஓட்டை போட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்கு. அவங்க பிளே கரெக்டாக இருக்கா அப்படின்னு தான் பார்ப்போம். எத்தனை சீசனாக பார்த்துருக்குறாங்க, இந்த பேசிக் விஷயம் கூட புரியாமல் திரும்பவும் இப்போ பார்வதி வந்து செம்ம கோவத்தில் புலம்புறாங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க சுபிக்ஷாவால். இந்த இந்த பீஸ் எதுக்கு பேசுதுன்னு தெரில. இதில் பார்வதியாவது கொஞ்சம் அதாவது அருன்னு அறுப்பாங்க, பட் பாயிண்ட் ஓரளவு தெளிவாக பேசுவாங்கன்னு பார்த்தா அவங்க அங்கே பேசுனது நீ உனக்கு தேவையானப்போ உன் சமூகத்தை வச்சு சுய இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி, ஏம்மா பார்வதி என்னம்மா அப்படின்னு கேட்டா அப்ப இவரு கரெக்ட் பண்றாரு கம்ருதீன், சுயநலத்துக்காக உன் சுயநலத்துக்காக உன் கம்யூனிட்டியை யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி யூஸ் பண்ணா அவங்க தான் எக்ஸ்போஸ் ஆக போறாங்க. நீங்க எதுக்கு தேவையில்லாம இந்த கேஸை வாங்கிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேரும்? ஸோ பார்வதிய இங்க சமயத்துல கம்ருதீன் கரெக்ட் பண்றதெல்லாம் செம்ம காமெடியா இருக்கு. இதுல கம்ருதீன் அவரை கரெக்ட் பண்ணா பார்வதி நேற்று எபிசோட்ல லாஸ்ட்ல சொன்னாங்க பாருங்க, அது மட்டும் தான் சிறப்பா இருந்தது. கடைசியில நீயும் வாட்டர் மெலானடா அப்படின்னாங்கல்ல. ஏன்னா அந்த வாட்டர் மெலான் கிட்ட தான் இவர் விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா பஞ்ச் டைலாக்லாம் பேசிட்டு போனார். தனியாக எழுப்பி அவர் பண்ண சம்பவத்துக்கு அவரை வார்ன் பண்ணுறதுக்கு டைம் இல்லையா சார் உங்களுக்கு? இல்லை அதை தாண்டி என்னத்தை தான் வீக்கெண்டில் வந்து கிழிச்சிட போகிறீங்க? ஏன்னா அவ்வளோ சம்பவம் பண்ணியிருக்கா அப்படி அவர். இஷ்டத்துக்கு வார்த்தையை விடுறதுல வந்து ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. இதில் அடிக்கிறதுக்கே பாஞ்சிருக்கிறாரு அங்கே ரெண்டு பேர். அதில் குறிப்பாக துஷாரை இப்போ அடிக்க பாஞ்சதுக்கு வந்து வார்னிங் பண்ணணும்ல. வெளியே பண்ணியிருந்தா மூஞ்சி திரும்பி இருக்கும், தலை திரும்பி இருக்கும், தலை பறந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பேசிட்டு இருக்கா அப்படி. அதுக்கப்புறம் தள்ளி விட்றா அப்படி. இப்போ இதே போல ஒன்று சீசன் 7ல் நடக்கும்போது கமல் சார் வார்ன் பண்ணார்ல, கையில் கார்டு இல்லை, கார்டு இருக்கிறதா நினச்சிக்க, இது ஸ்ட்ரைக் 1 அப்படின்னு சொன்னார்ல. அதை கூட ஏன் சொல்ல மாட்டேறீங்க? மற்ற விஷயம்லாம் வந்து கமல் சார் மாதிரி நான் சுற்றி வரிசெல்லாம் பேச மாட்டேன், இல்லைன்னா ஒரு அலங்காரமாக பேச மாட்டேன், நான் ரொம்ப இயல்பாக பேசுவேன் அப்படின்னு சொல்கிற விஜய் சேதுபதி நேற்று பஞ்ச் டைலாக் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குழஞ்சி வளைச்சி சொன்ன மாதிரி இருந்தது இல்லை? இன்னொரு முறை இதை பண்ணேன்னா வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ண மாட்டேன், ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண மாட்டேன், ஸ்பாட்லேயே தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை ஸ்ட்ரைட்டாக அடித்து மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்ல வேண்டியது தானே? உங்களுடைய அசட்டு தைரியம், ஏதாவது ஒரு அசட்டு தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைன் வச்சிங்களா, அப்புறம் எங்கள் தைரியத்தை நான் காட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வருங்கிறாரு. அதை இன்னும் கூட சிம்பிளாக ஸ்ட்ரைட்டாக சொல்ல வேண்டியது தானே? நீ உன் திமிரை காட்டினா நான் என் திமிரை காட்ட வேண்டாம் அப்படின்னு. அப்படி சொன்னால் தானே அவங்களுக்கு புரியும். இப்போ இவ்வளோ தூரம் இவர் பேசிட்டு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறாரு விஜேஎஸ். பார்வதி கிட்ட சண்டைக்காவது போகிறாங்க, அவங்க கருத்துக்களை எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க. மற்ற கண்டஸ்டன்ட் ஒரு டிபேட்டுக்கு போகிறாங்க. ஆனால் ஏன் உங்ககிட்ட வரமாட்டாங்க தெரியுதா கமருதீன் அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கூட நான் பழகிறதுனால வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். அப்படி போனதுக்கப்புறமா கூட புரியலைங்க அந்த பீஸுக்கு. அப்புறம் பார்வதி வந்து சொல்கிறாங்க, இல்லைடா உங்ககிட்ட வந்தால் நீ வார்த்தையை விட்டுருவியோ அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க, பயப்படல அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உன் கூட சேர்றதுனால உங்க கூட பேசுறதுனால அவாய்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்க சொல்லியிருப்பாங்க, கடைசியில் நீயும் ஒரு வாட்டர் மெலானடா அப்படின்னு. இதில் கடைசியில் பார்வதியும் அவங்கள பார்த்தே சொல்கிற சுச்சுவேஷன் வரும் போல இருக்குது. கண்ணாடியை பார்த்து கடைசியில் நானும் வாட்டர் மெலானா அப்படின்னு, நம்ம எல்லாம் விஜேஎஸை பார்த்து கடைசியில் நீங்களும் வாட்டர் மெலானா சார் அப்படின்னு கேட்குற சுச்சுவேஷன் வரும் போல இருக்குது. வான் பண்ணியிருக்கிறாரு, அதை ஸ்ட்ரைட்டாக பண்ணோம்ல. இந்த பீஸுக்கு தான் எதுவுமே புரிய மாட்டேங்குது, எதுவுமே புரியல. ஆனால் வார்த்தையை மட்டும் இஷ்டத்துக்கும் விடுறா அப்படி. அதில் வந்து ப்ரூட்டல் ட்ரூத்னு எவனா சொன்னாலும் என்ன வச்சிங்களேன், அவங்கள வந்து சும்மா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு தள்ளி இருந்து பாருங்க, ஜஸ்ட்டு பாருங்க போதும். ஏன்னா இது ப்ரூட்டல் ட்ரூத் எல்லாம் கிடையாது, ப்ரூட்டல் ஆனஸ்ட்லாம் கிடையாது, இது ப்ரூட்டல் முட்டாள். இது அந்த முட்டாள் தனத்தை தான் அந்த கமருதீன் பண்ணிட்டு இருக்கா அப்படி.
கம்ருதனுக்கு வேற இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பார்வதி கூட ஓட்டிட்டு இருக்காரு. வேற இடம் வந்துன்னா அவர் ஜம்ப் அடிச்சிடுவாரு. அப்படி ஜம்ப் அடிக்கிறது கம்ருதனுக்கு நல்லதா இல்லையாங்கிறத தாண்டி பார்வதிக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா சுபிக்ஷா கிட்ட அவங்களுக்கு இருக்கிற ஒரு பஞ்சாயத்தை சுபிக்ஷா பண்ண தப்ப கிளியரா ரெஜிஸ்டர் பண்ண வரும்போது அங்க வந்து சம்மந்தமே இல்லாம எதுக்கு இந்த ஜட்டி இதெல்லாம் பேசணும், வார்த்தையை விடணும், தேவையில்லை. இந்த மாதிரிலாம் பேசினா சுபிக்ஷா மேல இருக்கிற இல்ல சுபிக்ஷா கிட்ட இருக்கிற தப்பு வெளியே வருமா, இல்ல இந்த ஆள் மேல அவர்ஷன் வருமா, இந்த ஆள் மேல வெறுப்பு வருமா? ஸோ ரொம்ப தப்பா இருக்கு. பார்வதி முடிஞ்ச வரை அங்கிருந்து விலகி போயிடுறது நல்லது. அதனாலதான் கம்ருதனே கரெக்ட் பண்ற லெவல்ல வந்துட்டாங்க. இப்ப கொஞ்ச நாள் சுத்துனதுக்கே பார்வதியே பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு முறை 2 முறை தான் வந்து கொஞ்சம் நியாயமா பேசுறாங்க, சரியா பேசுற மாதிரி இருக்கு. இப்ப கம்ருதன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருந்தான்னு வச்சுங்களேன், அதுவும் மொத்தமா காணாம போயிடும். மொத்த வெறுப்பையும் வாங்கி சம்பாரிச்சுக்கிற மாதிரி ஆயிடும். இப்ப பார்வதி என்ன பண்ணாலும் பெரிய அவர்ஷன் ரேஞ்சுக்கு இல்லை, இது ஒரு அருவப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அவர்ஷன் ரேஞ்சுக்கு போறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. கம்ருதன் கூட சுத்தினா அதை அவாய்ட் பண்றாங்களா, புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.